வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயும் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து ஒரு சூப்பரான கடையில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் அதில் ஒரு சின்ன பல் பூண்டாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோடு இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்தது இதில் நம்ம பொடியாக நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 சின்ன கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காயை கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விடலாம். மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயில வச்சு நல்லா அதை வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம இதில் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கீரையை சுத்தம் செஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கத்திரிக்காயோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி கீரையும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயில நல்லா அதையும் வேக விட்டுருங்க. கத்திரிக்காயோடு சேர்த்து கத்திரிக்காயும் கொத்தமல்லி கீரையும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்புக்கு தக்காளியும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கத்திரிக்காயும் கொத்தமல்லி கீரையும் நல்லா வேக விடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கூடவே கொஞ்சம் சேர்த்து நல்லா இதை வேக விடுங்க. கத்திரிக்காயை புளித்தண்ணியோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா கத்திரிக்காயும் கொத்தமல்லி கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு புளித்தண்ணியோடு சேர்த்து. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம். பருப்பு மத்தோ இல்லாட்டி பொட்டேட்டோ மேஷரோ வச்சு நீங்கள் இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான கொத்தமல்லி கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு இந்த கடையலை தாளித்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.